ஏசப்பா, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏதோ தனிமையில் இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் யாருமே என் கூட இல்லையே அப்படின்னு அநேக நேரம் நினைக்க தோணுதா? எதுவுமே யோசிக்காதீங்க. யார் உங்கள் கூட இருக்கானா? இந்த உலகத்தை படைத்தவர், உங்கள் மேலே அன்பு வைத்தவர் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கும்போது நீங்கள் தனிமையில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்கள் கரத்தை பிடித்து அவர் உங்களை நித்தமும் நடத்துவார். எதற்கும் பயப்படாதீங்க, எதற்கும் சோர்ந்து போவாதீங்க. இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். நண்பர்களே, இந்த புனித பூமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இயேசு பிறந்து வளர்ந்து பணி செய்த புனித பூமியில் நீங்களும் இப்போது ஒரு திருப்பயணம் செய்ய இருக்கிறீர்கள். புனித பூமியின் மேற்கு எல்லையாக விளங்குவது மத்திய கடல். கடலின் ஓரத்தில் இருந்து புனித பூமியை பார்ப்பது போல் இங்கு காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. புனித பூமியை 3 பாகங்களாக பிரிக்கலாம். யூதேயா நாடு, சமாரியா நாடு, கலிலேயா நாடு. அன்பாண்டவர்களே, இந்த புனித பூமியில் நீங்கள் முதலடி எடுத்து வைக்கும் இடம் யூதேயா நாடு. யூதேயா நாட்டில் இயேசுவின் வாழ்வு முக்கிய இடம் பிடித்த 2 இடங்களை இது நாங்கள் முன்வைக்கின்றோம். முதலாக இயேசு பிறந்த தாவீது அங்குதான் இயேசு ஒரு மாற்றுத் உருவத்தில் பிறந்தார். இயேசுவின் பிறப்பு காட்சியில் இயேசுவின் வளர்ப்பு தந்தை யோசேப்பு, இயேசுவின் தாய் மரியா, பிறந்த குழந்தை இயேசு என திருக்குடும்பமாக இருப்பதை நீங்கள் காணலாம். அடுத்து யூதேயா நாட்டின் மகுடமாக விளங்குவது எருசலேம் நகரம். அந்த மகுடத்தின் வைரமாக விளங்குவது சாலமோன் அரசர் கட்டிய வேளாங்கண்ணி. அடுத்து யூதேயா நாட்டிலிருந்து சமாரியா நாட்டிற்குள் நாம் நுழைகிறோம். சமாரியை சந்திக்கும் நிகழ்ச்சி அனைவரின் மனதை கவரும் நிகழ்ச்சியாகும். தாழ்த்தப்பட்ட சமாரிய பெண்ணிடம் இருந்து தண்ணீர் கேட்க, எப்படி எங்களிடம் தண்ணீர் கேட்கலாம் என்று அவள் கேட்க, நான் உனக்கு தாகம் எடுக்காத தண்ணீரை கொடுப்பேன் என்றார்கள். அந்த நிகழ்ச்சி தான் இங்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து சமாரியா நாட்டிலிருந்து கலிலேயா நாட்டிற்கு நுழைகிறோம். இயேசு கலிலேயன் என்றுதான் அழைக்கப்பட்டார். ஏனென்றால் இங்குதான் இயேசு வளர்ந்தார், பயின்றார். அவருடைய பணி இங்குதான் அதிகமாக இருந்தது. கலிலேயாவில் நாசரேத் ஒரு சிறிய கிராமம். இங்குதான் இயேசு வளர்ந்தார். அவரது கடற்கரையின் தொழிலான தச்சு தொழில் தான் இயேசு செய்தார். அவரின் தச்சு தொழிலை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கலிலேயா நாட்டில் இயேசுவின் வாழ்வில் இடம் பிடித்த மற்றொரு முக்கியமான நகரம், பல புனிதர்களை பார்த்த நகரம். அவரின்